ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தமிழ் vlogger இன் கனடா. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நான் இருக்கிற ஊர் பார்த்திங்கன்னா வேன்கூவர்ங்கிற ஒரு சிட்டி கனடாவில். இங்கே உள்ள டவுன் டவுனை என் கூட நடந்து இவங்க எல்லாத்துக்கும் சுற்றி காட்ட போகிறேன். இங்கே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், நீங்கள் தெரிஞ்சிக்காத விஷயங்கள் நிறையா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அண்ட் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள். கடைசியாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. கனடாவே ரொம்ப அழகான நாடு தான். அதுலேயும் நான் இருக்கிற இந்த பிரிட்டிஷ் கொலம்பியா ப்ராவின்ஸ் இருக்கு இல்லையா, அது ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், இங்கே வந்து பார்த்திங்கன்னா கடல், மலை, அதுக்கப்புறம் ரிவர்னு எல்லாமே ஒரே இடத்துல நீங்கள் பார்க்கலாம். ஸ்னோ, ரெயின் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். அதில் ரொம்ப முக்கியமாக இந்த டவுன் டவுன் ரொம்பவே அழகாக இருக்கும். நிறைய பேர் இங்கே சும்மா நடந்து வரதுக்காகவே ஆசைப்படுவாங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். இங்கே யூனிவர்சிட்டிஸ்லாம் கூட இருக்குது உள்ளேயே, அதெல்லாம் கூட ரொம்ப பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இங்கேயே உங்களுக்கு க்ரௌட் மாதிரி எனக்கு இது க்ரௌடு தான். ஏன் இது க்ரௌடடாக இருக்குது அப்படின்னா, இங்கே எஸ்எஃப்யூன்னு ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது பக்கத்துலேயே. ஸோ அதனால தான் அந்த க்ரௌடாக இருக்குது. அதே மாதிரி இங்கே உள்ள பஸ்ஸும் கூட பார்த்திங்கன்னா சிட்டிக்குள்ளே இருக்கிற பஸ்ஸை விட இங்கே டவுன் டவுனில் இருக்கிற பஸ்ஸில் ஒரு வித்தியாசம் இருக்குது. அது என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 பஸ் ஜாயின் ஆன மாதிரி இருக்கு இல்லையா, இது ஒன்று. அண்ட் தென் பார்த்திங்கன்னா இந்த பஸ் எல்லாமே எலக்ட்ரிக் பஸ்ஸு. இந்த பஸ்ஸுக்கு வந்து ஹெட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ராட் மாதிரி போகும். அது மேலே உள்ள எலக்ட்ரிக் லைனில் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அது மூலிமா சார்ஜ் ஏற்றிட்டு இந்த பஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஓடிட்டுருக்கு. நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். இப்போது நிற்குது இல்லையா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு பஸ்ஸு, அதில் பார்த்திங்க அப்படின்னா அதோட டாப்லேருந்து 2 ராட் போய் மேலே உள்ள கேபிளில் கனெக்ட் ஆகிருக்கு இல்லையா, அது மூலிமா தான் பவர் ஜென்ரேட் ஆகி இந்த பஸ் எல்லாம் வந்து ஓடிட்டுருக்கு. இந்த மாதிரி பஸ் தான் நிறைய நீங்கள் வந்து டவுன் டவுனில் வந்து பார்க்க முடியும். இந்த ஆப்போசிட்டில் வந்து டேர்ன் ஆகுது இல்லையா, அதுவும் அதே மாதிரி பஸ் தான். இந்த க்ராசிங்கில் ரொம்பவே கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணுங்க. ஏன்னா நான் பார்க்கும்போதே நிறைய டைம் வந்து அந்த ராடு வந்து கலண்டு கீழே வந்திருக்கு. ரொம்ப அசால்ட்டாக ஒரு கம்பை வச்சு அதை திரும்ப அந்த ராடை மாட்டிட்டு அந்த பஸ்ஸை வந்து எடுத்து போவாங்க. ஸோ எனக்கு வந்து இது ஒரு லெசன். பிகாஸ் அந்த இடத்துல யாராவது இருக்காங்க, பஸ்க்கு பின்னாடி க்ராஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க மண்டையிலே தான் விழுகும் அந்த ராடு. ஸோ அதனால் நான் கொஞ்சம் ஜாகிரதையாக தான் இருப்பேன். க்ராஸ் பண்ணும்போது ஏதாவது பஸ் க்ராஸ் பண்ணிச்சுன்னா அது ஃபுல்லாக க்ராஸ் பண்ணதுக்கப்புறம் தான் சிக்னலே இருந்தால் கூட நான் நின்றுட்டு வந்து க்ராஸ் பண்ணுவேன். அவசரப்பட்டு க்ராஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா ஒரு 2-3 தடவை வந்து நான் பார்த்துட்டேன், கரெக்டாக அந்த டேர்னிங்கில் வந்து அந்த ராடு வந்து கலண்டு விழுந்திருக்கு. இன்றைக்கி வெதர் வந்து கொஞ்சம் நல்லாவே இருந்தது. வெயில் அடிக்கிற மாதிரி இருக்குல்ல, ஆனால் சில்லுன்னு இருந்தது. ரொம்ப சில்லுன்னு இல்லை, ஓகே கொஞ்சம் டாலரபுளாக இருந்தது. அதனால தான் சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அண்ட் இங்கே உள்ள நிறைய பில்டிங்கில், இப்போ எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள ஒரு பில்டிங்கில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு க்ரீன் கலரில் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க தெரியுமா. அதுக்கும் கூட ஒரு ரீசன் இருக்குது. அப்படிலாம் சொல்லி ஏமாற்றினாங்க. இங்கே உள்ள ஒரு சன் டவருங்கிற ஒரு பில்டிங்கில் இதே மாதிரி க்ரீன் கலரில் அடிச்சிருப்பாங்க. இது வந்து ஒரு சீ க்ரீன் கலர், பார்க்குறதுக்கே அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும். நான் வந்து கேட்டேன், எதனால் இந்த பர்டிகுலர் பில்டிங்கில் மட்டும் இந்த மாதிரி சீ க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, அது வந்து காப்பர். பட் இந்த கடல் காற்றுக்கு வந்து இப்போ நம்ம போகிறோம் இல்லையா, பக்கத்துலேயே சீ இருக்குது. ஸோ அந்த கடல் காற்றுக்கு அந்த காப்பரோட கலர் வந்து இந்த மாதிரி சீ க்ரீன் கலரில் மாறிடுச்சு அப்படிலாம் சொன்னாங்க. பட் தட் இஸ் நாட் ட்ரூ. அது வந்து மேலே நம்ம ஊரில் ஓடெல்லாம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஓடு தான் வந்து வச்சுருக்காங்க போல். அதுக்கு மேலே க்ரீன் கலரில் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ அதுக்கு பெரிய ஸ்டோரிலாம் கிடையாது. அதில் வந்து 1 கிராம் கூட காப்பரும் கிடையாது. இந்த டவுன் டவுன் சைடு எவ்வளோ தான் அழகான விஷயங்கள் பார்த்தா கூட நிறையா வந்து ஹோம்லெஸ் பீப்புளை பார்க்கலாம். இப்போ சம்டைம்ஸ்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பாவமாக இருக்கும். இவர் பாருங்கள், கையில் வந்து ஒரு போர்டு வச்சுருந்தார் கேஷ் போட சொல்லி. பட் இந்த கிளாக்கு கீழே வந்து படுத்திருந்தார். அதுக்கு கீழே ஏன் படுத்திருக்காரு தெரியுமா, அது வந்து நேராக வந்து பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். ஆக்சுவலி பக்கத்தில் உள்ள ஏதோ பில்டிங்கில் இருந்து ஏதோ வெண்ட்டுன்னு நினைக்கிறேன், அது பக்கத்தில் போனால் சூடாக காற்று வரும் ஆக்சுவலாக அந்த அவர் படுத்திருக்கிற அந்த கிரில்க்கு மேலே. அதனால தான் அது மேலே படுத்திருக்காங்க. இந்த சைடு எப்போ வந்தாலும் சரி அந்த கிரில்க்கு மேலே இல்லை கிரில்க்கு பக்கத்தில் வந்து ஆள் படுத்திருப்பாங்க. ஒரு தடவை தெரியாமல் அந்த கிரில் மேலே நடக்கும்போது என்னடா திடீர்னு இவ்வளோ குளிரில் சூடாக இருக்கே அப்படின்னு பார்த்தா அந்த கிரில்ல இருந்து காற்று வந்துட்டு இருந்தது. ஆக்சுவலாக அது எதனால எனக்கு தெரியல. ஐ திங்க் ஏதாவது பில்டிங்லேருந்து வெண்ட்டுன்னு நினைக்கிறேன், ஐ டோன்ட் நோ. இப்போ நம்ம நடந்து போகும்போதே நீங்கள் 2 சைடு பார்த்திங்கன்னா பழைய கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது கனடாவில் உள்ள பழைய கன்ஸ்ட்ரக்ஷனும் பார்க்கலாம், இப்போ ரீசெண்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண பில்டிங்ஸும் பார்க்கலாம். உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். பழைய கன்ஸ்ட்ரக்ஷன் மோஸ்ட்லி நம்ம ஊரில் வந்து கல் வச்சு பில்ட் பண்ணியிருப்பாங்கள்ல, அதே மாதிரி இங்கே நிறைய கல் வச்சு பில்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ எனக்கு லெஃப்ட் சைடில் உள்ள பில்டிங்கும் அந்த மாதிரி தான். பட் புது கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸில் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸ் வந்து இங்கே உள்ள வாட்டர் ஃப்ரண்ட் ஸ்டேஷன். சில நேரத்துக்கு இங்கே நேமெல்லாம் வந்து நீங்கள் அப்படியே கன்வெர்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழில் கொஞ்சம் ஃபன்னியாக இருக்கும். அந்த ஸ்டேஷன் பேர் ஏன் வாட்டர் ஃப்ரண்ட்னா, இப்போ எனக்கு ஆப்போசிட்டில் தெரியுது இல்லையா, அதெல்லாம் வந்து மலை பக்கத்தில் கடல் இருக்குது. ஸோ அந்த கடலை ஒட்டி இருக்கிறதுனால அது வாட்டர் ஃப்ரண்ட் ஸ்டேஷன்.
இது எப்படி சொல்கிறது, தண்ணிக்கு முன்னாடி ஸ்டேஷன் அப்படி சொல்லிக்கலாமா, அந்த மாதிரி தான் இருக்கும் பேரெல்லாம். என் வீட்டு பக்கத்தில் ஒரு பீச் இருக்குல்ல, அந்த பீச் பேர் கூட ஒயிட் ராக் பீச், வெள்ளைக்கல் பீச். ஐ திங்க் மதுரையிலேயே எங்கேயோ வெள்ளைக்கல்னு ஒரு ஏரியா கூட இருக்குல்ல, அந்த மாதிரி தான் ஒயிட் ராக் பீச்சு. கேட்கவே ஃபன்னியாக இருக்குல்ல. இப்போ எனக்கு ரைட் ஹேண்ட் சைடு தெரியுது இல்லையா, ஒரு ரெட் கலர் பில்டிங், அதுதாங்க வாட்டர் ஃப்ரண்ட் ஸ்டேஷன். ரொம்ப பழைய ஸ்டேஷன், உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம நிற்கிற இடமா இருக்கட்டும், இந்த ரோடாக இருக்கட்டும், இதுக்கு கீழே எல்லாமே அண்டர் கிரவுண்ட். ஆக்சுவலாக நீங்கள் கீழே போய் அண்டர் கிரவுண்ட்லேயே போயிட்டு நீங்கள் இன்னும் ஒரு 10 ஸ்ட்ரீட் வரைக்குமே நீங்கள் நடந்து போயிடலாம். எல்லாமே இன்டர் கனெக்டட். ஆக்சுவலாக இங்கே உள்ள மால்ஸாக இருக்கட்டும், பெசிஃபிக் மால்னு ஒன்று இருக்குது, அந்த மாலாக இருக்கட்டும், ரயில்வே ஸ்டேஷன்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அண்டர் கிரவுண்டில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் வெளியிலேயே வர தேவை கிடையாது. சில்னஸில் எக்ஸ்போஸ் ஆகாமல் அப்படியே வந்து நம்ம அண்டர் கிரவுண்ட் வழியாகவே வந்து நடந்து போய்க்கலாம். ஸோ நம்ம வந்து ரோடு மேலே தான் நடக்கிறோன்னு சொல்ல முடியாது, கீழே வந்து ட்ரெயினும் போகலாம், எதுவும் போகலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். அப்படி தான் பில்டே பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும். பிகாஸ் இப்போ போய் நான் ஒரு 100 மீட்டரில் நடந்து போய் எட்டி பார்த்தா அது வந்து கடல். அங்கே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹார்பர் இருக்கும், எல்லாமே பக்கம் பக்கம். பட் எப்படி தான் அவ்வளோ டீப்பாக வந்து பண்ணியிருக்காங்கன்னு தெரில. டீப்பாக டிக் பண்ணி அதில் ஒரு ஸ்டேஷனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அண்டர் கிரவுண்டில் தான். கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்கும். இப்போ நாம் நடந்துட்டுருக்கிறதே கொஞ்சம் ரோடுக்கெலாம் மேலே தான். பட் ஆனால் இங்கேயும் பாருங்களேன், ட்ரீஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. எதர் இதோட ரூட்ஸ் வந்து ரொம்ப டீப்பாக போகாதுன்னு நினைக்கிறேன். இல்லைனா அது எப்படி இங்கே வளரும், ஏன்னா கீழே வந்து பில்டிங் தான். பட் ஸ்டில் வந்து ட்ரீஸ்லாம் இருக்குது. இந்த ஆப்போசிட்டில் தெரியுது இல்லையா, ஹார்பருங்க. ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஹார்பர் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து கனடா பிளேஸ். இது வந்து கனடாவில் வந்து ரொம்ப ஃபேமஸான டூரிஸ்ட் ஸ்பாட். ஆக்சுவலாக உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். நிறையா வந்து கார்கோ ஷிப்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். இந்த ரெட் கலர் பில்டிங் தான் நம்ம வரும்போது பார்த்தோம், அதான் வாட்டர் ஃப்ரண்ட் ஸ்டேஷன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இட்ஸ் இன்னும் ஓல்டு பில்டிங். அண்ட் கீழே வந்து ட்ரெயின்லாம் நிற்குது இல்லையா, ஸோ அங்கேருந்து நீங்கள் வந்து இந்த வே காட்டுது இல்லையா, அது வேலையாக வந்து நீங்கள் சீ பஸ்ஸும் ஏறிக்கலாம். இங்கே நிறைய வந்து ஐலண்ட்ஸ் இருக்குங்க, அதில் வந்து சீ பஸ் மூலியமாக தான் போக முடியும். ஸோ அதனால் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன், ஈஸி ட்ரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக அந்த மாதிரி வச்சுருக்காங்க. சீ பஸ்லேருந்து இறங்கி நேராக அந்த கனெக்டட் அந்த ஃப்ளைஓவர் மாதிரி இருக்கு இல்லையா, அதில் நடந்து போனால் நீங்கள் ட்ரெயினும் ஏறிக்கலாம். அந்த ஃப்ளைஓவர் மாதிரி இருக்கிறதும் கனெக்டட் தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ரொம்ப வந்து சில்னஸில் வந்து எஃபெக்ட் ஆக மாட்டோம். சீ பஸ்லேருந்து இறங்கி அந்த பின்னாடி ரெட் கலரில் தெரியுது இல்லையா பிரிட்ஜ் மாதிரி, அதுக்குள்ளே நடந்து போகலாம். அதுலேருந்து நடந்து போயிட்டு நேராக ஸ்டேஷன் போயிடலாம். இங்கே ஸ்டேஷனில் இருந்து அடுத்த ஸ்டேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா வான்கூவர் சிட்டி சென்டர். அது வரைக்குமே நீங்கள் வந்து அண்டர் கிரவுண்ட்லேயே போகலாம். ஸோ நீங்கள் வெளியில் எக்ஸ்போஸ் ஆக தேவையே கிடையாது, அண்டர் கிரவுண்ட்லேயே நடந்து போய்க்கலாம். இங்கேருந்து பார்த்தா அந்த கண்டெய்னர்ஸாக இருக்குது இல்லையா, அது வந்து ஹார்பர். ஸோ அதுக்கு அந்த பக்கம் மவுண்டெயின்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாமே இன்னொரு ஐலாண்ட். ஸோ எல்லா ஐலாண்ட்ஸ்க்குமே கனெக்டிவிட்டிக்கு தான் அந்த சீ பஸ். அந்த சீ பஸ் எடுத்துகிட்டு ஒன்று வருது பாருங்கள், அங்கேருந்து ஒரு சீ பஸ் கனெக்ட் ஆகிட்டு. இங்கேருந்து நம்ம கனடா பிளேஸ் போனோம் அப்படின்னா இது எல்லாமே ரொம்ப பக்கத்துலேயே பார்க்கலாம். நான் முன்னவே சொன்ன மாதிரி இங்கே நீங்கள் எல்லாமே பார்க்கலாம், எது இல்லைன்னே சொல்ல முடியாது. இப்போ நம்ம வரும்போது பஸ் பார்த்துட்டோம், அண்ட் தென் ட்ரெயின் பார்த்தாச்சு, ட்ரெயின் ஸ்டேஷன் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் இப்போ சீ பஸ் பார்க்கலாம், அண்ட் தென் சீ பிளேனும் நம்ம இங்கேருந்து பார்க்கலாம், அதோட ஸ்டேஷனும் பார்க்கலாம். அதுக்கு எங்கே வந்து கேஸ் ஃபில் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையுமே நான் உங்களுக்கு காட்டுறேன். வான்கூவர்லேருந்து க்ரூஸும் போவோங்க. அதாவது க்ரூஸ் வந்து அலாஸ்காவுக்கு, அதுக்கப்புறம் இன்னும் சில கண்ட்ரீஸ்க்கு வந்து இங்கேருந்து க்ரூஸில் போகலாம். அந்த க்ரூஸோட ஸ்டேஷனாக அதை எப்படி சொல்ல தெரில, டாக்கா வாட் எவர், அந்த க்ரூஸே இங்கே தான் நிப்பாட்டி வச்சுருப்பாங்க இப்போ நம்ம போகிற இடத்துல. பட் இன்றைக்கி வந்து க்ரூஸ் இல்லை ஃபார் ஷுர். நான் க்ரூஸ் இருக்கிற எனக்கு ஒரு நாள் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்க்குறதுக்கே பிரமிப்பாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் அதை பார்க்கும்போது நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன், இது பில்டிங்கா இல்லாட்டினா க்ரூஸா அப்படின்ற மாதிரி. எனக்கு வந்து சொன்னதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அது வந்து ஒரு பெரிய கப்பல் அப்படின்னு சொல்லிட்டு. பெரிய கப்பல்னால் நம்ம படத்தில் பார்த்துருப்போம்ல டைட்டானிக்லாம், நம்ம வெளிலேருந்து அதை வந்து கப்பல்னு சொல்லி பார்த்தா அது கப்பலாக தான் தெரியும். பட் ஆனால் இந்த மாதிரி நடந்து போய் கேஷுவலாக பார்க்கும்போது எல்லா பில்டிங்ஸ் மாதிரியும் எனக்கு ரூம்ஸாக தெரிஞ்சுது. ஐ தாட் ஃபஸ்ட்டு வந்து அது எல்லாமே வந்து ஏதோ ஹோட்டல் போல் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது என்னடா அது தண்ணிக்குள்ளே இருக்கேன்னு பார்த்தா அது பெரிய க்ரூஸ் ஷிப்பு. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அது இல்லை. பட் நான் ஒரு நாள் அது இருந்ததுன்னா நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோஸ் எடுத்து காட்டுறேன். ஸோ இது ஒரு இந்த பக்கம் இருக்கும், உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு தெரியுது தான் கனடா பிளேஸ். ஸோ இங்கேருந்து ரைட் சைட்லேயும் ஒரு க்ரூஸ் நிப்பாட்டியிருப்பாங்க, பேக்லேயும் நிப்பாட்டியிருப்பாங்க, அண்ட் இதுக்கப்புறம் இன்னொரு சைடு இருக்குது, அந்த ஆப்போசிட் சைட்லேயும் நிப்பாட்டியிருப்பாங்க. அங்கேயும் போய் பார்க்கலாம். கொஞ்சம் இமேஜினே பண்ண முடியாதுங்க. பிகாஸ் அவ்வளோ பெரிய கப்பல் வந்து இங்கே நிற்கிது அப்படின்னா இந்த தண்ணி எவ்வளோ ஆழமாக இருக்கும். எனக்கு இப்படி நினச்சிட்டு தண்ணியை பார்க்குறதுக்கே பயமாக இருக்கும். உங்களில் எத்தனை பேருக்கு அந்த மாதிரி பயமாக இருக்கும்னு சொல்லுங்கள். அஃப்கோர்ஸ் நான் எதை பார்த்தாலும் பயப்படுவேன், அதில் ஒன்று இந்த மாதிரி டீப் வாட்டர். ஆக்சுவலாக யோசிக்கும் போதே எனக்குலாம் தலை சுற்ற ஆரம்பிச்சிடும். நிறைய பேர் நீங்கள் ஏன் ஆஃபீஸ் போகிறீங்க ஆனால் வந்து கார் எடுத்துகிட்டு போக மாட்டீங்க, அதான் ட்ரைவ் பண்ணுறீங்களேன்னு கேட்குறீங்கல்ல, அவங்களுக்காக தான்.
எனக்கு சைடில் தெரியுது இல்லையா பப்ளிக் பார்க்கிங். இங்கே வந்து நார்மலாக நீங்கள் வந்து கனடாவில் மற்ற இடங்களில் பார்க் பண்ணி பே பண்ணுறதுக்கும் டவுன் டவுனுக்குள்ளே நீங்கள் எங்கேயாவது பார்க் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட ரேட்டே டபுள் ட்ரிபிள் மடங்காக இருக்கும். அதுவும் வந்து இது டூரிஸ்ட் பிளேஸ் இல்லையா, ஸோ அதனால் எல்லா ரேட்டுமே ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அது நமக்குலாம் செல் ஆகுது. அதனால் வந்துட்டு அது மட்டும் இல்லை, நம்ம அவ்வளோ தூரம் ட்ரைவ் பண்ணிவிட்டு வரணும். கிட்டத்தட்ட 1 hour 40 minutes நான் ட்ரைவ் பண்ணணும். அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஒரு 10 hours நான் ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படின்னா 10 minutes ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படின்னா நான் பஸ்ஸில் ரிலாக்ஸாகவே வந்துடுவேன். ஸோ அதனால தான் பஸ்ஸில் வந்துட்டுருக்கேன். நிறைய பேர் வந்து அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. எதர் கார்பூல் பண்ணுவாங்க, அப்படி இல்லை அப்படின்னா வந்து பஸ்ஸில் இல்லை வேறு ஏதாவது பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் இருந்ததுன்னா அதில் தான் வருவாங்க. இது வந்து ஃபேர்மவுண்ட் ஹோட்டல். இங்கே வந்து நிறைய பேர், அதாவது இன்றைக்கி கூட்டம் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. க்ரூஸ் நிற்கும்போது பார்த்திங்கன்னா அப்படியே வந்துட்டும் போய்ட்டும் இருந்துகிட்டே இருப்பாங்க. இந்த இடமே பார்க்குறதுக்கு அப்படியே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி வந்து அந்த போர்டெல்லாம் வேறு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்னடா அந்த போர்டை வச்சு ஒரு தம்ப்நெயில் எடுக்கலான்னு பார்த்தா இன்றைக்கின்னு பார்த்து நல்ல பசங்க மாதிரி எல்லா போர்டையும் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வேறு எந்த போர்டும் இல்லை. அங்கே வந்து கனடா பிளேஸ்ன்னு சொல்லிட்டு பெருசாக வந்து ஒரு ஹோர்டிங்ஸ் இருக்கும், 2 இருக்கும். கனடா அதுக்கப்புறம் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி, அவங்க டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த பக்கம் போய் நம்ம வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். இங்கே வந்து பார்க்குறதுக்கு இந்த சீனரி மட்டும் இல்லாமல் ஃப்ளைஓவர் கனடான்னு ஒரு பிளேஸ் இருக்குது. அதாவது இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். எனக்கு ரைட் சைடில் வந்து ஒரு ஷாப் மாதிரி இருக்கும், பட் இட்ஸ் நாட் ஷாப்பு. அங்கே போய் நீங்கள் டிக்கெட் கலெக்ட் பண்ணிக்கலாம். இது இருக்குது இல்லையா, கனடா ஃப்ளாக் மேலே இருக்குது இல்லையா, இந்த பூத் மாதிரி இருக்குல்ல, இந்த இடம் தான். இங்கே வந்து நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டு ஃப்ளைஓவர் கனடா போனீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஐ திங்க் அது 5Dன்னு நினைக்கிறேன். நமக்கு வந்து கொஞ்சம் ஃபிசிக்கலாகவும் அந்த எஃபெக்ட்லாம் தருவாங்க, பறக்கிற மாதிரி ஃபீலாக இருக்கும். த்ரூ அவுட் கனடாவில் உள்ள எல்லா டிஃப்ரெண்ட் ப்ராவின்ஸு அவங்களோட கல்ச்சர் இதெல்லாம் ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி, எப்படி சொல்கிறது, நமக்கு படம் போட்டு காட்டுவாங்க. நல்லா தான் இருக்கும், ட்ரை பண்ணலாம். நான் ஒரு 2 தடவை போயிருக்கேன். இட் வாஸ் ஃபன் ஆக்சுவலி. நல்லா இருந்தது. ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. செகண்ட் டைமில் கொஞ்சம் போர் அடிச்சிருச்சு, பிகாஸ் போட்ட படத்தை தான் திரும்ப போட்டாங்க. பட் இட்ஸ் நாட் பேட். அண்ட் இங்கேருந்து வியூ பாருங்கள் எப்படி தெரியுதுன்னு. இங்கேயும் ஒரு க்ரூஸ் நிற்கும். இதுவும் அதுக்கான டாக்கிங் ஸ்டேஷன் தான். எவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஆப்போசிட்டில் பாருங்கள் மவுண்டெயின்ஸு, க்ளவுட்ஸு. அந்த மவுண்டெயினோட டாப்பில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஸ்னோ இருந்தது. இந்த வருஷம் ஸ்னோ ரொம்ப கம்மிங்க. போன வருஷம்லாம் ஃபிப்ரவரிலலாம் கொஞ்சம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 weeksக்கு ஸ்னோ இருந்தது. இந்த தடவை ஸ்னோ ரொம்ப 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 கம்மி. நம்ம இங்கேருந்து கனடா பிளேஸ் ஃபுல்லாகவே நம்ம நடந்து போகலாம். வாங்க போகலாம். இப்போ நமக்கு லெஃப்ட் சைடில் சாஞ்சு போன மாதிரி ஒரு பில்டிங் தெரியுது இல்லையா, நம்ம அங்கேயும் நடக்கலாம். பட் இன்றைக்கி நாங்கள் போகிறது கிடையாது, பிகாஸ் இட் வில் டேக் மோர் டைம். எனக்கு டைம் இல்லை, அதனால் நம்ம இன்றைக்கி கனடா பிளேஸ் மட்டும் தான் சுற்ற போகிறோம். இன்னொரு நாள் நான் அந்த பக்கமும் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். அங்கே நீங்கள் நடந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து சீ வால் சொல்லுவாங்க, சீ வால் வாக். ஆக்சுவலாக கடலை ஒட்டி அப்படியே நடந்து போகிற மாதிரி நிறைய போட்டிருப்பாங்க ரோட்ஸ் மாதிரி. ஸோ அந்த பாத்துலேயே நீங்கள் நடந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஃபுல் டவுன் பண்ணி சுற்றிடலாம். அந்த மாதிரி நீங்கள் அந்த அப்படியே பீச்சு அது எல்லாமே நீங்கள் தாண்டி போவீங்க. சைக்கிளிங் பண்ணிகிட்ருப்பாங்க, ஸ்கேட்டிங் பண்ணிகிட்ருப்பாங்க, வாக் பண்ணுறவங்க வாக் பண்ணுவாங்க. யூ கேன் see everything. சீ பஸ்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து இந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், க்ரூஸாக இருக்கட்டும், கார்கோ ஷிப்ஸாக இருக்கட்டும், பெரிய பிரிட்ஜஸ்னால் வியூ வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த சைட்லேருந்து பார்க்குறதுக்கும். இங்கே கனடாவில் ரொம்ப முக்கியமான நாட்கள் இருக்கும் இல்லையா, கனடா டேவாக இருக்கட்டும், இல்லை இவங்களோட ஸ்பெஷல் டேஸில் இங்கே வந்து இந்த ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாமே நடக்குங்க. நம்ம இங்கே ஃபுல்லாக பயங்கரமாக பைலப் ஆகிருப்பாங்க மக்கள். இங்கேருந்து சென்டரில் ஒரு ஷிப் நிப்பாட்டிட்டு அந்த ஷிப்பில் இருந்து ஃபயர் ஒர்க்ஸ் பண்ணுவாங்க. ஐ டோன்ட் நோ ஏன் அது கடல்லேருந்து போடுறாங்கன்னு எனக்கு தெரியல, பிகாஸ் இங்கே நிறையா காலி இடங்கள்லாம் இருக்க தான் செய்யுது. பட் ஃபயர் ஒர்க்ஸ் மட்டும் மோஸ்ட்லி வந்து கடலுக்குள்ளேருந்து போடுவாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், பிகாஸ் அந்த ஃபயர் ஒர்க்ஸ் நடக்கும்போது பின்னாடி உள்ள அந்த மவுண்டெயின்ஸ்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக தெரியும். இப்போது எனக்கு நடக்குதான்னு தெரியல, ஒரு 2 yearsஆக வந்து பேன்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. ஐ டோன்ட் நோ த ரீசன். அதே மாதிரி இங்கே வந்து ஃபயர் ஒர்க்ஸ் ஃபெஸ்டிவல்னே ஒன்று நடக்கும் வேறு. அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து நிறைய கம்பெனிஸ்லேருந்துலாம் வந்து போடுவாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இப்போ நடந்து வரதே ஏதோ ஷிப்பில் வர மாதிரி இருக்குல்ல, ஆனால் அது ஷிப் இல்லை, நம்ம பில்டிங்கில் தான் ஸ்டில் நடந்து வந்துட்டுருக்கோம். அந்த செட்டப் அந்த மாதிரி இருக்குது, பெரிய ஷிப் மாதிரி. ஆக்சுவலாக எனக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா கனடாவோட கன்வென்ஷன் சென்டர், நம்ம ஊரில் ட்ரேட் சென்டர்ஸ் இருக்கும்ல அந்த மாதிரி. இங்கே வந்து ஏதாவது ட்ரேட்ஸ்லாம் நடந்தால் இங்கே நடக்கும், பெரிய மீட்டிங்ஸ் இதெல்லாமே இங்கே நடக்கும். ஆனால் வெளிலேருந்து பார்க்குறதுக்கு, உங்களுக்கு தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு ஒரு பெரிய ஷிப் இருந்து அந்த ஷிப்பில் நடந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் ஃபீல் கொடுக்கும். அந்த மாதிரி தான் பில்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு, அதாவது கனடா பிளேஸ்க்கு வர்றதுக்குலாம் நீங்கள் எந்த அமௌண்ட்டும் பே பண்ண தேவை கிடையாது. இட்ஸ் ஃப்ரீ தான், பிகாஸ் இட்ஸ் ஓப்பன் பிளேஸ். ஆனால் நீங்கள் எந்த ஃப்ளை ஓவர் போகிறதுனா, இப்போ நம்ம நடந்து போகிறோம்ல, இங்கே தான் இருக்கும். அங்கே வந்து ஒரு ஸ்டெப்ஸ் வச்சு ஒரு ரூம் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே தான் இருக்கும். அந்த ஃப்ளை ஓவர் கனடா பார்க்குறதுனா மட்டும் ஐ திங்க் $25 சம்திங் நினைக்கிறேன் பெர் ஹெட், ஐ ஃபர்காட்.
அந்த அமௌண்ட் கட்டினா நீங்கள் வந்து போய் பார்த்துக்கலாம். இப்போ நான் காட்டுறேன் இல்லையா, அதுதான் வந்து சீ பஸ்ஸோட டக்கு. ஆக்சுவலாக நீங்கள் வந்து இங்கே உள்ள ஐலண்டுக்கு எங்கேயாவது போகணும், நன்னேமோ அதெல்லாம் இருக்கு இல்லையா, ஐலண்டுக்கு வந்து நீங்கள் சீ பஸ்ஸில் போகணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சீ பஸ் எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் சும்மா சுற்றி பார்க்கணுன்னு நினச்சா கூட நீங்கள் சீ பஸ் எடுத்துக்கலாம். அதோட ப்ரைஸ் வந்து வேரி ஆகும். ஐ திங்க் $60 $200-300 வரைக்குமே வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி சீசன் அண்ட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி வாட் சீ பஸ் வி ஆர் சூஸிங். ஆக்சுவலி நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்களேன். இந்த அதர் ஐலண்ட்ஸ்க்கு சீ பஸ் கனெக்ட் ஆகும்னு சொன்னல, இதோ வருதில்ல, அதான் சீ பஸ். ஆக்சுவலி உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து சின்னமாக தெரியுதுல, அதுக்குள்ளே இருப்பாங்க ஒரு 100-200 பேராவது இருப்பாங்க. நல்லா பெருசாகவே இருக்கும். தூரத்துலேருந்து நமக்கு எடுக்கிறதுனால அந்த மாதிரி குட்டியாக தெரியுது. அண்ட் தென் சீ பிளேன் காட்டுறேன். கரெக்டாக நான் போனப்போ வந்து ஒன்று கிளம்பி பறக்கிறதுக்கு ரெடியாக இருந்தது. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. ரெட் கலரில் தெரியுது இல்லையா, நான் க்ளோஸ்அப்பில் கொஞ்சம் எடுக்க ட்ரை பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் தண்ணியில் அப்படியே போயிட்டு அதுக்கப்புறம் மேலே போய் பறக்கும். நம்ம யூஸ்வலாக வந்து லேண்டிங் அப்புறம் டேக் ஆஃப்லாம் வந்து நார்மல் ஃப்ளைட் வந்து லேண்டில் இருந்துருக்கும் இல்லையா, அதுக்கு பதிலாக வந்து இது தண்ணியிலேருந்தே போகும், தண்ணியிலே வந்து இறங்கும். அதுதான் சீ ஃப்ளைட்டுன்பாங்க. இந்த ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிறதே வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பட் ஆனால் செம்ம லவுடாக இருக்கும். ஐ திங்க் உள்ளே வந்து ஹெட்ஃபோன் மாதிரி ஏதாவது கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லாட்டினா உள்ளே உட்கார முடியாது அப்படின்னு கெஸ் பண்ணுறேன். ஐ நெவர் ட்ரைட் இட் ஆக்சுவலி. பண்ணணும் தான், ஆனால் கொஞ்சம் பயமாக இருக்குது. இந்த மாதிரி எத்தனை பேர் பயப்படுவீங்க அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட்டில் போடுங்க. ஏன்னா நமக்குலாம் நீச்சலும் தெரியாது. கடலுக்குள்ளே விழுந்தாலும் உள்ளே மூழ்கி போயிடுவோம், மேலேயே வடித்தாலும் செத்து போயிடுவோம். அதனால் இதெல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணாமல் இருக்கிறதே பெட்டர். ஓகே, இந்த பிளேன் தண்ணியிலேயே ஏறி தண்ணியிலே இறங்குதுன்னா எங்கே கேஸ் போடுன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு ரைட் ஹேண்ட் சைடே ஒரு பங்க் இருக்கும். வாட்டர்லேயே தான் இருக்கும். அங்கே தான் கேஸ் ஃபில் பண்ணுவாங்க. ஸோ அங்கே தான் வந்து எல்லாமே பண்ணிப்பாங்க. கனடாவில் சில குறைகள்லாம் இருந்தால் கூட இந்த நாட்டோட சுத்தமாக இருக்கட்டும், இங்கே உள்ள வியூஸாக இருக்கட்டும், இவங்க வந்து நேச்சரையும் சரி மற்ற விஷயங்களையும் எப்படி வந்து பயங்கரமாக ப்ரிசர்வ் பண்ணுறாங்கிறத பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கும். பிகாஸ் நான் போகிற பார்க்காக இருக்கட்டும், எந்த ஒரு இடமா இருக்கட்டும், ஒரு குப்பை இருக்காது, ஒன்றுமே இருக்காது. வெரி ரேர், அதாவது ரொம்ப ரேராக தான் சில இடங்களில் இருக்கும். நாட் எவ்ரிவேர். இப்போயே நம்ம எவ்வளோ தூரம் நடந்து வந்தோம், எங்கேயாவது நீங்கள் குப்பை பார்த்தீங்களா? ரொம்ப நீட்டாக இருந்ததில் ஒரு சிலர் போட தான் செய்வாங்க. நான் இல்லவே இல்லை 0% சொல்ல வரல, மேபி 1%ன்னு சொல்லலாம், இல்லை லெஸ் தென் 1%ன்னு சொல்லலாம். அங்கங்கே இருக்கும் கண்டிப்பாக. பட் ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. மக்களும் ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க. ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு தடவை நான் டவுன் டவுனில் நடந்தே உங்களை இன்னும் சில டூரிஸ்ட் பிளேஸ்க்கெலாம் கூட்டிகிட்டு போகிறேன். ஓகே, பாய்.